கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த மாடுலர் இன்இக்வாலிட்டி. Modular. So modular inequality. So modular inequality என்ன சொல்றாங்கன்னா lattice if L, star, plus lattice இதுக்கு மூணு வேல்யூ for any a, b, c belongs to L such that என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்ம இம்பார்ட்டன்ட் ரூல் a less than or equal to c அப்படின்னு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா if and only if இதோட மீனிங் என்ன if and only if என்ன ஆகுதுங்கறாங்கன்னா a plus b star c a plus b star c is less than or equal to என்ன நடக்குதுங்கறாங்க a plus னால பாத்தீங்க இது plus ஸ்டார் கிடையாது மாத்தி எழுதிறாங்க இது plus அப்ப என்னாச்சு a plus b star c a plus b star c இப்ப and only இப்ப என்ன எழுதுறோம் நாம இத அஸ்யூம் பண்ணிட்டு இது ட்ரூன்னு எழுதுறோம் அல்லது இத அஸ்யூம் பண்ணிட்டு இது ட்ரூன்னு எழுதுறோம் சரிங்களா இப்ப and only ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க இப்ப ப்ரூஃப் பாப்போம் ப்ரூஃப்ல என்ன வேணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்போ இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடு a less than or equal to c ங்கிறது லெஃப்ட் சைடு அப்ப நாம என்ன பண்றோம் assume that so a is less than or equal to b a is sorry b இல்ல இங்க c தான் கொடுத்திருக்காங்க assume that a is less than or equal to c இங்க கொடுத்தது c கொடுத்திருக்காங்க அதனால நான் c ன்னு எழுதிட்டேன் அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணது இத பண்ணுவோம் to prove that a plus b star c is less than or equal to a plus b star c சரி இது எப்படி ப்ரூவ் பண்றது சோ நமக்கு கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு a c பத்தி தான் சொல்றேன் b பத்தி சொல்ல b முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா தெரியல அப்ப இது a இது c அவ்வளவுதான் இந்த ரூல் தான் நமக்கு தெரியும் b எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது மேபி இங்க இருக்கலாம் ஆர் இங்க இருக்கலாம் ஆர் இங்க இருக்கலாம் இது நமக்கு தெரியாது மூணு பாசிபிள் இருக்கு சரி b பத்தி அவன் சொல்லல அதனால நான் விட்டுட்டேன் இப்போ நான் என்ன எடுக்க போறேன் இந்த கண்டிஷனுக்கு நான் எடுக்கிறேன் ஸ்டார்டிங் எடுக்க முடியும் இந்த கண்டிஷன் வந்து எடுக்கிறேன் பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி ஓகே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் எடுக்கல நமக்கு லாட்டிஸா இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாது ஏன்னா சைனா இருந்தா தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்ப நான் எடுக்கும்போது என்ன எடுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி எடுக்கிறேன் இங்கே இன்இக்வாலிட்டி எடுக்கிறது புரியுதாமா அவன் கொடுத்தது வந்து லாட்டிஸ் மட்டும் தான் சரிங்களா அப்ப லாட்டிஸா இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகாது நல்லா பாத்துங்க ஒரு லாட்டிஸா இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாது சைன் வித் லாட்டிஸா இருந்தா சைன் வித் லாட்டிஸா இருந்தா தான் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகும் otherwise is not satisfy the distributive law அதனால தான் எடுக்கறோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி எடுக்கறோம் அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுது a plus b star c is less than or equal to a plus b star a plus c ஓகே இத டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி சரி இப்போ a plus b எதுவும் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்கும் இப்போ a plus c வந்து என்ன ஆகும் இந்த டயகிராமுக்கு வரீங்க இந்த டயகிராம் என்ன இருக்குது a க்கும் c க்கும் அப்பர் பவுண்ட் யாரும் பாக்குறீங்க a க்கும் c க்கு அப்பர் பவுண்ட் யாருமா அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இங்க a இங்க பாயிண்ட் இருக்குது இங்க c ங்கிறது இங்க பாயிண்ட் இருக்குது அப்ப இது ரெண்டுக்கு சேர்த்து அப்பர் பவுண்ட் யாரு C சார் அவ்வளவுதான் ஸ்டார் c அப்ப நம்ம ப்ரூவ் ஆயிருச்சுங்களா அப்ப இந்த கண்டிஷன் எடுத்தா டைரக்ட்டா இந்த கண்டிஷன் வந்துச்சு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும் அவ்வளவுதான் இதை எழுதிட்டு from the condition a less than or equal to c therefore it is satisfied இப்போ நம்ம கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணணும் கான்வர்ஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் அது ஈஸியா ரெண்டு ஸ்டெப்ல வந்துரும் பார்க்கலாம் கான்வர்ஸ் பார்ட் conversely assume that so என்ன நடக்குது conversely assume that a plus b star c
is less than or equal to A plus B star C. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, நம்மளுடைய டெஃபினிஷன் என்ன? as per definition, by the definition of least upper bound greatest lower bound, இதனோட டெஃபினிஷன் எழுதுவோம். ஸோ இதனோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன தெரியும்? A plus B star C அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது ஏக்கும் பி ஸ்டார் சிக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அது எழுதி காட்டிடும் பார்த்துங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா பி ஸ்டார் சி. இது எப்படி எழுதலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அதே ஐடியா தான் அடுத்த ஒர்க்கு. ஏ ப்ளஸ் பி A plus B star C. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதனோட மீனிங் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். இதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டார் வெளியே இருக்குது, ஸ்டார் வச்சு தான் சொல்ல போகிறோம். அப்போ என்ன ஆச்சு? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் A plus B ஸ்டார் C. அப்போ இதனோட வேல்யூ என்ன? சின்னு தெரியும். இதனோட வேல்யூ என்ன? கடைசி என்ன வருதோ அதை எழுத போகிறோம். சி. அப்போ என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படிங்கும்போது என்ன எழுதலாம்? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். அஸ் பர் டெஃபினிஷன் மாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் போது நம்ம சின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ என்னாச்சு? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, இது என்னாச்சு? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். அப்போ நம்மளோட கையில் இருக்கிற டெஃபினிஷன் என்னது? A is less than or equal to A plus B star C, comma A plus B star C வந்து less than or equal to C. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து என்னது, இது வந்து என்னது, இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இது வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, A is less than or equal to A plus B star C. சரிங்களா? இதுக்கு ஓகே இதையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. ரைட், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு A plus B star C இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். which implies that A is less than or equal. ஏன்னா இதையும் விட்டுறலாம், இதையும் கட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்னது? இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு நம்மளுக்கு வரது கடைசி டைம் மட்டும் எழுதிக்கலாம். A is less than or equal. கட் பண்ணுற மீனிங் கிடையாது. அதாவது என்னோட மீனிங் எப்படி வந்துக்குன்னா, 1 less than or equal to 3, 3 less than or equal to 5, 5 less than or equal to 6னா 1 is less than or equal to 6ன்னு எழுத முடியும். அப்போ என்ன ஆகும்? இந்த 3யும் இந்த 5யும் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ரிசல்ட் எழுதலாம். 3யும் 5யும் கட் பண்ணிட்டு நம்மளாம் 1 is less than or equal to 6ன்னு எழுதலாம். அந்த ரூல் தான் இங்கே சாட்டிஸ்ஃபை. கட் பண்ணுறதுனால மேபி இது ஒரு வேல்யூ இருக்கும், இது ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இது எண்டில் ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்போ இதுக்கு டைரெக்டாக இந்த வேல்யூஸ் எழுதிடலாம். சரிங்களா? அப்போ இதுதான் கான்வர்ஸ் பார்ட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை. therefore மாடுலர் இன்இக்வாலிட்டி என்ன சொல்றாங்க? A is less than or equal to C னா if and only if ஸ்டேட்மென்ட் ப்ரூவ்னா இதான் நம்மளோட ஸ்டேட்மென்ட். A போடுறல இது பிளஸ் A plus P star C, இது பிளஸ் A plus B star C is less than or equal to A plus B star C. ஸோ இதான் given condition வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து less than or equal to A கிடைக்குது, இது வந்து less than or equal to C கிடைக்குது. அப்போ இது கட் பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்துடும் தெரிஞ்சிச்சு. ஸோ இதான் மாடுலர் இன்இக்வாலிட்டி. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். மாடுலர் இன்இக்வாலிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாட்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி, இது எல்லாம் சேர்த்து இருந்தால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்ட்.